வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, இப்போ மனசு மாதிரி என்ன பண்ணுறது ஈஸ்வரி? ராதிகாவுக்கு பாக்கியா சொன்ன கடைசி வார்த்தை என்ன விஷயம் தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து இந்த எபிசோடில் வந்து ராதிகா கோபி வீட்டிலேருந்து கிளம்பும் போது வந்து ஈஸ்வரிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போது தான் வந்து ஈஸ்வர் வந்து மனம் மாறி ரொம்ப உருகி வந்து நீயும் மையும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மையு வந்து பெரிய பிள்ளை ஆனதும் அவளுடைய கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் சொல்லி அனுப்புங்க, நான் கட்டாயமாக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு சாரியும் வந்து கிஃப்டாக ஒன்று கொடுக்குறாங்க. மையுவுக்கு வந்து பாக்கியாவும் வந்து உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்குமாறு சொல்கிறாங்க. மேலும் வந்து உங்களுடைய வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அக்காவாக மையுவுக்கு வந்து ஒரு பெரியம்மாவாக நான் வந்து எப்பவும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து ராதிகா வந்து நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி ஒரு எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ராதிகா எல்லாத்தையும் வந்து பேசிட்டு வந்து கிளம்புறாங்க. அதெல்லாம் வந்து கோபி வந்து ரொம்ப ஒரு எமோஷனலாக வந்து ரூமுக்கு செல்ல அங்கே இருந்தது ஈஸ்வரி வந்து நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இப்போ அதாவது கோபி ஒன்று வந்து மரியாதை இல்லாமல் நடத்திய போதே வந்து நான் அவனை கண்டிச்சிருக்கணும், ஆனால் நான் உன்னை வந்து மட்டம் தட்டியே பேசினேன், ராதிகா கூட வந்து உன்னை நிம்மதியாக வாழ விடலைன்ற மாதிரி போய் என்னுடைய பையன் வந்து ஒரு தனி மரமாக நிற்கிறான்றதை சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இனியா அவருடைய வந்து காதலோட வந்து காஃபி ஷாப்பில் இருக்காங்க. இது அப்போது தான் வந்து ராதிகாவும் பற்றி பேசி ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க. மேலும் வந்து இனியாவும் காதலர் உங்களுடைய வந்து வீட்டில் என்னை பற்றி ஏற்றுக்கொண்டா என்ன செய்வதுன்ற மாதிரி கேட்க கட்டாயம் வந்து உன்னை அவங்க ஏற்றுப்பாங்க, நீ கலெக்டர் ஆக போகிறன்ற மாதிரி அவங்கள வந்து ஒரு நம்பிக்கையாக பேசுகிறாங்க. இதில் வந்து பாக்கியா பார்க்க எழில் வராரு. மேலும் வந்து பாக்கியா ஒரு புதிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கப்போ இருக்கிறதா வந்து கேட்க எல்லா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து சரி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோபி வந்து பாக்கியா வந்து வியந்து பார்க்குறாரு. இதுதான் இன்னையோட எபிசோடு. நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்கன்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம். தேங்க்யூ.